இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய மீடியாக்கள்ல ஆல் இண்டியா அரசாங்கத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் ஜேர்னலிஸ்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மூடி மறைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே ஓப்பனாவே அப்படித்தான் அப்படித்தான் அப்படிங்கிறத வந்து பண்ணா பேசுறாங்களே அப்படிங்கிறது போல இருக்கு. எல்லா நாடுகளும் வேடிக்கை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன் அப்படின்னா வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய நபர்கள் அமெரிக்கா கண்டிப்பா ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஆயிலை சீஸ் பண்ணும். ஏன்னா அவங்கள தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் கிட்ட இவ்வளவு ஆயில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் சீஸ் பண்ணிடணும். ஆமா அப்படிங்கிற ஓப்பனாவே பேசுறாரு. பல விஷயங்கள் ஈரானை பத்தி அப்படி இப்படி அது இது ஆய்வுங்கிறாங்க. மெயினான கான்செப்ட் ஆயில் எடுக்கணும், அதை நாங்கள் எடுத்துருவோம், விடமாட்டோம். தீவிரவாதிகள் கிட்ட ஆயிலோட கட்டுப்பாடுலாம் இருக்கக்கூடாது. அந்த பகுதிகளில் ஹார்மோன்ஸோட கட்டுப்பாடு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? அதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத அவங்க தப்புன்னு சொல்றாங்க. மீன்ஸ் நம்மளுக்கு வரக்கூடிய ஆயில்கள்லாம் இருக்கு இல்லையா, ஏசிய நாடுகளுக்கு போகக்கூடிய ஆயில் உலகத்தோட எக்ஸ்போர்ட்ல 20% வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியா தான் வருது. ஈரானோட தெற்கு பகுதிகள் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல கப்பங்கூடு அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா எந்த நாட்டுக்கு போகணும் போகக்கூடாது ஆயில் அப்படிங்கிறத அங்கிருந்து அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய ஆயில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டோட இயற்கை வளங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கானால கட்டுப்படுத்த முடியும். இது போல ஒரு விஷயம்தான் வந்து பண்ண அந்த இடத்துல இருக்கு. இதனாலதான் சவுதி வந்து பாத்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ்க்கு கீழே இருக்கிறாங்க இல்லையா, யமனோட தெற்கு பகுதிகளில் இந்த டிரான்சிஷனல் கவர்மெண்ட், தெற்கு டிரான்சிஷனல் கவர்மெண்ட்லாம் யூஏயோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து எடுத்தாங்க இல்லையா. மேபி சவுதி அரேபியா அந்த வழியா கூட போர்ட்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். அரேபியன் சி வழியா இந்தியன் ஓஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறது போல. ஆனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஒரு வேளை ஈரான் தோத்து அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு சவுதி அரேபியாவோட எல்லா ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவாங்க. ஏன்னா இப்போ உணவுப் பொருட்கள்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரபுலக நாடுகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல தான் இருக்காங்க. போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அப்படிங்கும்போது போக்குவரத்தே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. பெர்ஷியன் கல்ஃபோட என்ட்ரன்ஸ் எக்ஸிட் அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்க அமெரிக்கா வைக்கிறதா சட்டமா இருக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ஈரானோட தெற்கு பகுதி கண்ட்ரோல் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறதா இவங்களோட மிக முக்கியமான இலக்கா இருக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஆயிலை விட இம்பார்ட்டன்ட்ங்கிறது அது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம குடிக்கிற தண்ணி, இதுல இருந்து எல்லாமே அந்த பெர்ஷியன் கல்ஃபை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டே கண்ட்ரோல் பண்ணும்போது எப்படி அது விட்டுருவாங்களா அமெரிக்கா? அதுக்கு தான் போராடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்ப சவுதி அரேபியால வந்து பார்த்தா நிறைய கான்ஸ்பிரசி தியரி, பெட்ரோல் டால்லாம் விட்டுட்டாங்க, யுவான்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அது போல செய்திகள்லாம் முன்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது போல கல்ஃப் கண்ட்ரிஸ் நம்ம கையை விட்டு போகுது அப்படிங்கிறதுனால என்டையரா நம்ம புடிக்குள்ள வச்சுக்கணுன்றதுக்காக இப்ப ஈரானுக்கு இந்த மாதிரி வந்திருக்காங்களா அப்படின்னு கேள்விகள். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இது போல இங்க அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அமெரிக்காவோட நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணாலும், அமெரிக்கா போய் ஈரான் மேல அட்டாக் பண்ணாலும் ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த கிளரிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாது. கம்ப்ளீட்டா ஒரு வாரம் என்னதான் அட்டாக் பண்ணியிருந்தாலுமே முடியாது. அப்படிங்கிறது போல இஸ்ரேல் அமெரிக்கா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பண்ண ஒரு இன்டெலிஜென்ஸ் தகவல் கொடுத்ததா செய்திகள் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆயிருந்தது. மேற்கு மீடியா தான், நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த நியூஸ் கூட சைடில் வைக்கிறேன், நீங்க அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 28க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பண்ணி இது போல தலைவரே நம்ம என்ன அடி நடிச்சாலும் நாங்கள் ஆட்சி மாற்றம்லாம் வராது போல தெரியுதே அப்படிங்கிறது போல இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே கொடுத்துருப்பாங்களாம். ஆனா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கிளியரா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பா ஈரான்ல ஆட்சி மாற்றம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது போல. அப்ப என்னதான் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாலுமே ஈரானுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் பண்ணியே தீர்வோம், புது ரூலரை வைப்போம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் பேசுறாரு. அப்படின்னா கண்டிப்பா கிரவுண்ட் ட்ரூப்ஸை உள்ள இறக்கி ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சும்மா ஏதோ பயந்த மாதிரி இல்ல தைரியமா இருக்கிற மாதிரி பெருசா அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதுல என்னன்னா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட அந்த தொடர்ந்து அயத்துல்லா கமேனி அவர்கள் எலிமினேட் பண்ணாலும் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஈரானுக்கு இப்போ தாக்குதல் பண்றது எல்லாமே வந்து பண்ணா ப்ரிலிமினரி அட்டாக்ஸ் தான். ஸோ இந்த அட்டாக்லாம் முடிஞ்ச வரைக்கும் ராணுவத்தை நிலவலைய வச்சுட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ பல முனைகள்ல இருந்து ஈரானை தாக்குதல் பண்ணும்போது நம்ம ஈரானுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பகுதிகள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா போதும் அப்படிங்கிறது போல யோசனையில் இருக்கிறாங்களான்னு தெரியல.
வரக்கூடிய நாட்கள்ல தான் நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா ஈரான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கக்கூடிய தக் போட் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. இதனால 90% ஷிப்பிங் வந்து பண்ண ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்படின்னா டக் போட்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்கன்னா போர்ட்ல கொண்டு போய் கரெக்டா டாக் ஆகிறதுக்கு கொண்டு வரதுக்கு இந்த டக் போட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். நான் பெரிய கப்பல் சின்ன இடத்துல போர்ட்ல எல்லாம் திரும்புறது அப்படிங்கிறது ரொம்ப இது. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா படகுகளை ஸ்ட்ரைட் பண்றதுக்கு இது டக் போட்ஸ் தேவை. அதோட 90% வந்து பண்ணா ஈரான் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். ஸோ இது போல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாயிட்டு இருக்கிறதுனால ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா எம்பசிஸ் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இதுலயே நிறைய சர்ச்சைகள் இருந்துச்சு. இப்போ ரஷ்யாவோட எம்பசில டேரக்டாவே போட ஆரம்பிச்சாங்க. நம்ம ஏன் வந்து ரிலையபிளான பார்ட்னர்ஸ்க்கு அதிகமாக கொடுக்கலாம்ல, எதுக்காக வந்து நம்ம யூரோப்பியன் நாடுகளுக்கெல்லாம் தரணும், நம்ம ரீடைரக்ட் பண்ணலாம் நம்பகத்தன்மையான நாடுகள். அது பிஎம் டெபுட்டி நோவாக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூஸ் எம்பசி அவர் தரப்பு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் சைனா, இந்தியா, இது போல ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பண்ணலாம் அப்படிங்கல. இதுல வந்து இன்னொரு ஒரு படி மேல போயிட்டு சும்மா இந்தியாவுக்கு அவ்வளோ இந்தியாவுக்கு இவ்வளோன்னு எல்லாரும் கண்ணை பறிக்கிற மாதிரி போட்டு இந்தியாவை நோண்டிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இனிமே நாங்க இந்தியாவுக்கு எவ்வளோ ஆயுள் தருவோன்றது சொல்லவே மாட்டோம். அது நாங்க பாத்துக்கிறோம் பண்ணிக்கிறோம். இந்தியாவுக்குலாம் நாங்க எவ்வளவு தரும் சொல்லவே மாட்டோம் இதுக்கு மேல அப்படிங்கிற போல. எக்ஸ்போர்ட் ஆயில் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லீக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. நல்ல வேலை நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா போச்சு. இல்லைன்னா இதையவே வேலையா வச்சுட்டு வந்து உக்காந்துட்டு இந்தியா இவ்வளோ வாங்குறியா, இந்தியா அவ்வளோ வாங்குறியா நம்மளையே நோண்டிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நாடு ஆயில் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க, கியூபா. ரொம்ப அவர்களும் அடுத்தது நீதாம்பா அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட் கியூபா தான். ஸோ கியூபா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாமல் 60 மணி நேரம் கண்டினியூஸாக இருந்திருக்காங்க. ஸோ மக்கள் வீதியில் இறங்கி போராடிக்கிறாங்க நைட் நேரங்களில். கேபிட்டல் ஹவானால வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை, பிளாக்காக தான் இருக்கும். பட் ஆனால் அங்கங்கே செல்ஃபோனில் டார்ச் போட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 60 மணி நேரமாக கரண்ட் இல்லை அப்படிங்கிறது போல செய்திகள். பாவம், கொஞ்சம் கஷ்டம்தான். கியூபாக்கு ரஷ்யாவோட ஆயில் டேங்கர்லாம் போச்சுன்னு சொன்னாங்களே, என்னாச்சு அப்படிங்கிற கேள்விகளுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் அங்கே ரெடி பண்ணுறாங்களா, ஏதாவது செய்கிறாங்களான்னு. அது சேம் டைம் ஐஆர்சிஜியோட நேவி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு கப்பல் லூசி பி அப்படிங்கிற ஒரு ஆயில் டேங்கர் வந்து பண்ண சாத்திட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பகுதிகளில் அமெரிக்கா யூரோப்போட கப்பல்கள் குறிவிக்கப்படுது அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு பல வியூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வச்சிருக்காங்க. இது லேசுப்பட்ட போர் இல்லை, லேஸ்ல முடியறதுக்கான போர் இல்லை, இது கொஞ்சம் இக்கட்டான போர் தான். இதுல என்னன்னா அமெரிக்கா இனிஷியலா இது போற ஒரு வேவ் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போலான்னு தான் இருந்திருக்காங்க. இப்ப ஏன் டிலே ஆகுது அப்படின்னா அங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் அடிச்சதுனால இவங்களுக்கு வேணுங்கிற இன்டெலிஜென்ஸ் டேட்டா, தகவல்கள், பேசஸ் இது எல்லாமே அவங்களுக்கு இல்லாததுனால லேண்டிங் ஆப்ரேஷன் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு. அது மட்டும் இல்லாம கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா ரீடைரக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஜார்ஜ் HW புஷ்ஷோட விமானம் தாங்கிய போர்க்கப்பலும் இங்க மெடிட்ரேனியனுக்கு வரும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி மெடிட்ரேனியன்ல இருந்த ஜெரார்ட் ஃபோர்டு வந்து பாத்தீங்கன்னா செங்கடலுக்கு நோக்கி போயிட்டு இருக்கு, சியூஸ் கால்வாயில போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஏமா நவதீஸ் சொல்றீங்களா சொல்லலையா கொஞ்சம் பார்த்து என்னன்னு கேட்டுருச்சுருங்க. அதுக்கப்புறம் அதுவும் போய் அங்க நின்றுட்டு 2 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் அந்த பகுதியில் நின்றுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஈரானோட கடலோர பகுதிகள் அதுக்கு தான் வந்து பண்ண டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 800 கிலோமீட்டர் இதை ஈரான் தப்புந்தே மிரட்டியிருந்தாங்க. நீங்க 800 நாட்டிக்கல் மைலுக்கு கம்மியா உள்ள வந்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஈரான் தப்பு மிரட்டியிருந்தாங்க. அது போல அட்டாக் பண்றாங்க, டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அமெரிக்க தரப்புல இருந்து எந்த அளவுக்கு ஈரான்னால முடியும் அப்படிங்கிறது. ஸோ அவங்களும் மிரட்டிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் கோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கானால போக முடியல, மிசைல்ஸ் ரீச் பண்ணாத தொலைவுல தான் வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் போக முடியல. ஸோ அதனால ஹெவியான அட்டாக் இருக்கும் அப்படிங்கிற எல்லா கப்பல்களையும் இங்க திருப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஈரான் அட்டாக் பண்ண போறாங்க, ஈரான் எந்த அளவுக்கு ரிலையபிளா அங்கே ஸ்டேபிளா இருக்க போறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியம் ஈரானுக்கு. எப்படி அதை தாண்ட போறாங்க, தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். கூடுதலா அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அதிகப்படியான குண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா $151 மில்லியன் அளவுக்கான டீலை இஸ்ரேலோட போட்டிருக்கிறாங்க. அதுவும் 12,000 BLU-100 அப்படிங்கிற குண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஹெவியான குண்டுகள், ஃபேபு குண்டுகள் மாதிரி சொல்லுவாங்களே, டம்பாம்ஸ் மாதிரி போய் எல்லா பக்கம் குண்டுகள் போறது ஃபைட்டர் ஜெட்ல. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதுக்கப்புறம் ரெண்ட்லெஸ் அட்டாக் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். 5-6 வாரம் அப்படிங்கிறது போல அவங்க எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. மேபி இன்னொரு சில மாசங்கள், இந்த மார்ச் மாசம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈரான்ல லேண்டிங் ஆப்ரேஷன் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அப்படி லேண்டிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது
பல முனைகளையும் தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். அந்த டைம்ல ஈரான் வீக்கா இருக்கணும். அப்போ ஈரானோட ராணுவ வீரர்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ, எத்தனை லட்சம் பேர் மீதம் இருக்காங்க, அவங்களுக்கு ஆயுத சப்ளை எப்படி, அவங்களோட லெஜிஸ்டிக் எப்படி இருக்கு, அது எந்த மாதிரி அங்க களம் இருக்கு அப்படிங்கிறத இவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இவங்க ஒரு எஸ்டிமேஷன் எடுத்திருப்பாங்க, இப்படி போகலாம், இந்த பகுதிகள் பிடிக்கலான்ட்டு. பட் அந்த பகுதிகளில் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குமா அப்படிங்கிறதே கேள்விதான். வருமா என்ன ஏதுங்கிறலாம் தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு லார்ஜ் ஸ்கேல், ஒரு லாங்கான ஒரு வார் தான் வந்து பார்த்தீங்க இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இந்த டைம்ல ஈரான் புது வகையான ட்ரோன், ஆர்ஷ் ட்ரூ ரக ட்ரோன்களை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஷாகித் 176க்கு இணையா. ஏன்னா முதல்ல இது போல ட்ரோன்கள் வந்து பண்ண வேகமா போகுது. ஸோ இந்த ட்ரோன்கள் வேகமா போகும்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா ஷாகித் ட்ரோன்கள் வருது. ஸோ இப்படி வர்றதுனால எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ஜாமர்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் டீகைஸாகவும் யூஸ் ஆகுது. ரெண்டாவது, இது வேண்டாம் அடிக்கா முட்டலாம் அப்படிங்கிற யோசிச்சாங்க அப்படின்னா இதுவும் காமிகாசி ட்ரோன் தான். ஏன்னா 150 கிலோ வார் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா இதனால எடுத்துட்டு போக முடியும். 2000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. ஸோ இது போல பல வகையான ட்ரோன்கள் விதவிதமாக கம்பைண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல ட்ரோன்கள், மிசைல்கள் இது போல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்பைண்டா போய் ஒரு இடத்துல அட்டாக் பண்ற மாதிரி பண்றாங்க. இதனால தான் இழப்புகள் ஏற்படுது. சில நேரங்களில் தப்பிச்சது, பட் இருந்தாலும் பல இடங்கள்ல இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சேட்டலைட் இமேஜ் பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். ஸோ ஈரான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, ரொம்ப கடுமையான சூழ்நிலையில இருக்காங்க. இது வெறும் தொடக்கம் தான். போக போக இன்னும் நிலைமை மோசமாகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுக்க போறாங்களா, இல்ல ஈரான் ட்ரம்ப் அவர்கள் சொல்ற மாதிரி அன்கண்டிஷனல் சரண்டர் ஆக போறாங்களா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, இந்த பதிவுல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்ங்கிறது செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோட்ஸ். 2 சேனலுமே உங்களோட அன்பாதரம் எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில் இந்த பையனை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.